Hi viewers, welcome to Smartthagaval. நான் உங்க Thiyagarajan. இன்னைக்கு வீடியோல farmland அப்படினா என்ன? farmland வந்து இப்போ நிறைய ஆட்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. farmland வாங்கலாமா? அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா அப்படினு கேக்குற கிளையண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. வாங்க farmlandோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi viewers, இப்போ farmland வந்து பாத்தீங்கன்னா farmlandல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து நஞ்சை லேண்ட், இன்னொன்னு வந்து புஞ்சை லேண்ட். மூணாவது ஒரு டைப் இருக்கு, அது மானாவாரி லேண்ட். நாலாவது டைப் இருக்கு, அது கவர்மெண்ட் லேண்ட். இது எல்லாமே இருக்கு farmlandல, சரிங்களா? சோ இதுல வந்து முதல்ல அந்த லேண்டோட டைப்பை நீங்க செக் பண்ணணும். சோ லேண்டோட டைப் வந்து எதுல இருக்கு? மானாவாரியில இருக்கா, கவர்மெண்ட்ல இருக்கா, நஞ்சையில இருக்கா, புஞ்சையில இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அதே மாதிரி அந்த லேண்டுக்கு ஈஸி பார்க்கணும். ஈஸி வந்து யார் பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இப்போ நிறைய கம்பெனி லேஅவுட் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 25 சென்டா பிரித்து வைக்கிறாங்க. அதே 25 பிரிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து 22 பிரிக்கிறாங்க. ஏன் 22 கொடுக்குறாங்க? அதாவது ஒரு 4 சென்ட் கொடுங்க, 5 சென்ட் கொடுங்க. நீங்கள் நிறைய டிவி ஆட் பார்த்துருப்பீங்க. 10 லட்ச ரூபாய்க்கு 25 சென்ட் தரேன், 6 லட்ச ரூபாய்க்கு 25 சென்ட் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. 6 லட்ச ரூபாய்க்கு 25 சென்ட் வாங்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த விஷயம். ஆனால் என்கிட்ட இப்போ 6 லட்ச ரூபாய் இல்லை, எனக்கு 25 சென்ட்டும் தேவையில்லை, எனக்கு ஒரு 2 சென்ட் இருந்தால் போதும், நான் ஒரு 50,000 ரூபா தரேன், இல்லை ஒரு 1 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணுறேன், எனக்கு ஒரு 2 சென்ட் இல்லை ஒரு 4 சென்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு farmland வாங்குறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 21 சென்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ 21 சென்ட் இல்லை 21 சென்ட்டுக்கு மேலே அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த farmland ரெஜிஸ்டர் பண்ண முடியும், அதாவது பத்திரப்பதிவு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பத்திரப்பதிவு அது கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசன். ஏன்னா அந்த farmland எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா farmlandே இருக்காது. அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளாக மாறிடும். பழையபடி இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் வந்து சொல்லிங்களா, சின்ன சின்னதாக வந்து பிளாட் போட்டு விற்றாங்களா, அந்த மாதிரி மாறிடும். அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டிடிசிபி, சிஎம்டிஏ, அன்அப்ரூவ் பிளாட்டே வந்து எடுத்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த farmland கொடுக்குறது ரீசன் என்னன்னா எல்லாரும் ஃபார்மிங் பண்ணணும், அதில் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக தான் இந்த farmland வந்து கவர்மெண்ட் இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதாவது 22 சென்ட்டுக்கு மேலே இருந்தால், 21 சென்ட்டுக்கு மேலே இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 21 சென்ட், 22, 25 அந்த மாதிரி. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு கேட்டால் தெரியாது. கூடிய சீக்கிரமே அவங்க வந்து 1 ஏக்கர் தான் பண்ணணும், இல்லை வந்து 1/2 ஏக்கர் தான் பண்ணணும்னு கூட கான்செப்ட் கொண்டு வரலாம். இப்போதைக்கு இப்படி தான் பண்ணுறாங்க. 25 சென்ட்ஸ் 22 சென்ட்ஸ்னு பண்ணுறாங்க. இதில் நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது ஈஸி பார்க்கணும். அப்புறம் லேண்டு டாக்குமெண்ட் வாங்கி பார்க்கணும், யார் பேரில் இருக்குன்னு. அது பவர் டாக்குமெண்ட்டா, ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டான்னு பார்க்கணும். கரண்ட் ஓனர் யாருன்னு பார்க்கணும், அவர் லைவ்ல இருக்காரா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ், அந்த லேண்டோட முன்னால் இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க, டிடிசிபி, சிஎம்டி அப்ரூவ்டு. ஸோ அதோட ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னாலும் உங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால இப்போ யார் கரண்ட் ஓனரோ அந்த ப்ரீவியஸ் பழைய இதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் வச்சு இவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் போட்டு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது. இன்கேஸ் farmland வாங்க போகிறீங்க, இப்போ ஒரு ஓனர் இருக்காரு, அவர் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு, அதோட பேரண்ட் டாக்குமெண்ட் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா அதில் என்னென்ன பிரச்சனை வரும்னா, பேரண்ட் டாக்குமெண்ட்டில் வந்து வேறு யாரோ ஒருத்தர், அப்போல்லாம் வந்து இப்போ தான் வந்து ரெகுலேஷன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும், கரண்ட் டேட்டில் ஈஸி எடுத்து வாங்குறவர் விற்கிறவர் நீங்கள் ஒன்றா நிற்க வச்சு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து எல்லாமே பண்ணுறாங்க ஆன்லைனில். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கையில் எழுதுறது தான். ஸோ ஒருத்தர் எத்தனை பேருக்கு வேணாலும் அந்த ப்ராப்பர்ட்டி எழுதலாம், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருந்துச்சு. அப்போ நிறைய டபுள் டாக்குமெண்ட்லாம் வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி டபுள் டாக்குமெண்ட்ஸ் வரதில்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னா பேரண்ட் டாக்குமெண்ட்டு நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஈஸி வந்து நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 20-30 வருஷம் போடுறீங்கன்னா நீங்கள் farmland வாங்கும்போது குறைஞ்சது ஒரு 60 வருஷம் 50 வருஷத்துக்கு ஈஸி போடுங்க. 50 வருஷத்துக்கு கம்மியாக ஈஸி போடாதீங்க. 50 வருஷம் ஈஸி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த லேண்டோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி 50 இயர்ஸ் ஈஸியை போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு farmland ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்குது. இது என்ன? நஞ்சைனா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுற லேண்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த லேண்டை வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு வீடு கட்டினீங்கன்னா அப்ரூவல் கிடையாது, வீடு கட்டவும் கூடாது நஞ்சையில். ஏன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர், பியோர் அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒதுக்கியிருக்க லேண்டு கவர்மெண்ட்டில். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் நீங்கள் அதை பண்ணணும். சின்னதாக ஒரு ஓலக்கொட்டா மாதிரி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள், ஏன்னா ஃபார்மிங் பண்ணுறாங்க, அது இருந்து பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிக்கலாம். பட் நீங்கள் கல்லெல்லாம் வச்சு நஞ்சையில் வீடு கட்ட முடியாது. ஸோ நீங்கள் லேண்டு வாங்கும் போதே புஞ்சையாக அது கன்வெர்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. லேண்ட் வந்து புஞ்சையில் இருக்கா, புஞ்சை லேண்டாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பர். ஸோ நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி, அந்த ஏரியாவில் தண்ணி எத்தனை அடியிலேருந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் farmlandsல வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து போடுவாங்க,
ஒரு 600 அடி 400 அடி 500 அடி இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் தண்ணி எத்தனை அடியிலேருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாட்டர் கண்டிப்பாக செக் பண்ணணும். ரெண்டாவது சாயில் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் அதை வாங்குறது ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கோ ஃபார்மிங் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்குறீங்கன்னும் போது சாயில் என்ன மாதிரி சாயில் இருக்குது, அந்த சாயிலில் என்னென்ன மரம் வரும், என்னென்ன செடி வரும், இதெல்லாம் செக் பண்ணணும். நீங்கள் கேட்டிங்கன்னா ரெட் சாயில் செம்மண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து செம்மண்ணில் எல்லாமே வரும். அதனால எல்லாரும் சொல்கிற ஒரு பதில் ரெட் சாயில் சார் சூப்பராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்களா? அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. அந்த சாயில் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபார்ம்லேண்ட் போடுறவங்க சாயில் டெஸ்ட்டு எடுத்துருக்கணும். அதுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. இந்த லேண்டு இந்த சர்வே நம்பர் போட்டு இந்த ஏரியாவில் இருக்க இந்த லேண்டோட சாயில் டைப் இதுன்னு சொல்லிட்டு யார் விற்கிறவங்க வாங்கி வச்சுருக்கணும். அந்த லெட்டர் இருக்கா, அந்த சாயில் டெஸ்ட் எடுத்தது அதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வாட்டர் இத்தனை அடியில் இருந்து இருக்குது அப்படின்றதுக்கோ அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் ஏதாவது கேளுங்க. ஸோ அதுவும் அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஃபார்ம் லேண்ட் வாங்குறதுக்கான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஃபார்ம் லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்துறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியல. ரிஜிஸ்ட்ரேஷன் இவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு 10,000 ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. அதை ஒரு ஷீட்டில் எழுதி வாங்குங்க. என்ன பேப்பர், என்ன வேல்யூ, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறீங்க, எவ்வளோ கமிஷன் கொடுக்குறீங்க, டாக்குமெண்ட் டைப் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கமிஷன். ஸோ இதெல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா அது அவங்க சொல்கிறத விட எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 கம்மியாக தான் இருக்கும் குறைஞ்சபட்சம். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாததுனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க நாங்கள் இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் அவ்வளோ கமிஷன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டாக்குமெண்ட் ரைட்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2,500 to 3,000 rupees தான் அவங்களோட சார்ஜஸ். உங்கள் கூட இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டாம்ப் பேப்பர் காசும் டிடி காசும் நீங்களே ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். உங்கள் ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா அதை அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்பாங்க, சொன்னீங்கன்னா அதிலே பே பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஏமாறாமல் காசை சிக்கனம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ லேண்டோட டைப் நான் சொல்லிட்டேன். ஃபார்ம் லேண்ட் வாங்கும்போது நஞ்சையா புஞ்சையான்னு பார்க்கணும். புஞ்சையாக இருந்தால் ரொம்ப பெட்டர். நஞ்சை வாங்கக்கூடாதான்னு அப்படி சொல்லல. நஞ்சையை நீங்கள் வாங்கலாம். பியூர் நான் கல்டிவேஷன் மட்டும் தான் பண்ண போகிறன்றவங்க வாங்கலாம். புஞ்சையாக இருந்தால் நீங்கள் வீடும் கட்டிக்கலாம். கொஞ்சம் இடத்துல வீடு கட்டிக்கிட்டு பேலன்ஸ் இடத்துல நீங்கள் ஃபார்மிங்கும் உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்கள் வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நீங்கள் போயிட்டு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வரலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.